ஹலோ எவ்ரிவன். இப்போ இந்த வீடியோவில் வந்து எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்ட்ரா கிராவிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். இது பயோமெக்கானிக்ஸ் பேப்பரில் எந்தெந்த இயரில் கேட்காங்கன்னு சொல்லி சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. சென்ட்ரா கிராவிட்டி அப்படின்னா என்னன்றதை நீ பார்க்கலாம். சென்ட்ரா கிராவிட்டி அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளோட மொத்த எடையுமே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு புள்ளியில் வந்து சேரும். அதுதான் வந்து சென்ட்ரா கிராவிட்டின்னுவாங்க. சென்ட்ரா கிராவிட்டினா என்னது, ஒரு பொருள் எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலுமே அந்த பொருளோட மொத்த எடையுமே வந்து ஒரு புள்ளியில் வந்து சேரும். அதுதான் வந்து சென்ட்ரா கிராவிட்டின்னுவாங்க. அந்த புள்ளி தான் வந்து அந்த பொருளோட மொத்த எடையுமே வந்து தாங்கிறதா இருக்கும். ஓகே, இப்போ இந்த நோட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நோட்டை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். இந்த நோட்டோட மொத்த எடையுமே வந்து ஒரு புள்ளியில தான் இருக்கும். அந்த புள்ளியில தான் வந்து இந்த நோட்டோட மொத்த எடையுமே வந்து தாங்கும். அந்த புள்ளியில வந்து நீங்கள் வந்து கையை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நோட் வந்து கீழே விழாது. இப்போ நான் கை வச்சிருக்கேன்ல, இந்த இடம் தான் வந்து எதாக இருக்கும், அந்த நோட்டோட மொத்த எடையும் தாங்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கும். இந்த புள்ளியை தான் என்னன்னு சொல்லுவாங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நோட்டில் அந்த புள்ளி வந்து தெரியுதா, அந்த புள்ளி வந்து தெரியாது. இது வந்து என்னதுன்னா ஒரு இமேஜினரி பாயிண்ட்னு சொல்லுவாங்க அதை. ஓகே, இப்போ நம்ம லைன் பை லைன் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வந்து பார்க்கலாம். சென்ட்ரா கிராவிட்டி வந்து லைன் பை லைன் வந்து பார்க்கலாம். த சென்ட்ரா கிராவிட்டி இஸ் ஏ இமேஜினரி பாயிண்ட் அட் விச் தி மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் கான்சன்ட்ரேட்டட். சென்ட்ரா கிராவிட்டின்றது என்னதுன்னா, இது வந்து ஒரு இமேஜினரியான பாயிண்ட். இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட மொத்த எடையுமே வந்து ஒரு புள்ளியில வந்து சேரும். அதை தான் என்ன சொல்லுவாங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு வாங்க. The symmetrical object will have the center of gravity at the center of the object. இப்போ சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னா சென்டர்ல வந்து இருக்குன்றாங்க. சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ நம்ம ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸ்கொயர் வந்து எந்த சைடு பிரிச்சாலுமே வந்து ஒரே ஷேப் தருமா, அதான் வந்து என்ன சொல்லுவாங்க, சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்னுவாங்க. அந்த சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும், சென்டர்ல இருக்கும். இட் மே டிபெண்ட் அப்பான் சைஸ், ஷேப், ஸ்ட்ரக்சர், வெயிட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குல்ல, அது வந்து சைஸை பொறுத்து, ஷேப்பை பொறுத்து, ஸ்ட்ரக்சர், வெயிட் இது எல்லாத்தையும் பொறுத்து இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சேஞ்ச் ஆகுன்றாங்க. In asymmetrical object, the center of gravity is located in the heavier end where mass is concentrated. இந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏசிமெட்ரிக்கல்னா என்னதுன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து இர்ரெகுலரா இருக்கும். இதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இர்ரெகுலரா இருக்கு. இந்த ஆப்ஜெக்டை வந்து இப்போ நான் அப்படி பிரிச்சேன்னா வந்து ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இல்லை பார்த்தீங்களா. அதுவே வந்து இப்போ நான் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், ஸ்கொயர் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ நான் பிரிச்சேன்னா இந்த சைடு வந்து ஈக்குவலா இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க, சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்னு வாங்க. இதை என்ன சொல்லுவாங்க, சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்னு வாங்க. அதுவே வந்து இர்ரெகுலரா ஷேப் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏசிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னா சென்டர்ல வந்து இருக்குன்னுவாங்க. அதுவே வந்து இந்த ஏசிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ல வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எங்கே இருக்குன்னா, எந்த சைடு வந்து வெயிட் இருக்கோ அந்த சைடு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த சைடு தான் வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதான் ஹெவியர் எண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைடு தான் வந்து இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஏசிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும், ஹெவியர் சைடு வந்து இருக்கும். இப்போ நம்ம ஒரு ராடு எடுத்துக்கிறோம். அந்த ராடு வந்து வெர்டிக்கலா வந்து பிளேஸ் பண்ணா சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னா அப்பர் எண்ட்ல இருந்து இருக்கும். இப்போ அதுவே அந்த ராடு வந்து ஹரிசாண்டலா பிளேஸ் பண்ணா எங்கே இருக்குன்னா கிரவுண்டு பக்கத்துல வந்து இருக்குன்னு சொல்றாங்க. The imaginary vertical line passes through the center of gravity is called as line of gravity. இப்போ ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும், அந்த புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளியில வெர்டிக்கலா ஒரு லைன் வந்து பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன சொல்லுவாங்கன்னா லைன் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில வெர்டிக்கலா இப்படி இந்த மாதிரி லைன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து வெர்டிக்கல் லைன்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில வெர்டிக்கலா ஒரு லைன் வந்து பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து என்ன சொல்லுவாங்க, லைன் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹியூமன் பாடியில சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நிற்கும் போது வந்து எங்கே இருக்கும்னா செகண்ட் சாக்ரல் வெர்டிப்ரால வந்து இருக்கும். நார்மலி த சென்டர் ஆஃப் கிராவிட்டி லை இன் தி செகண்ட் சாக்ரல் வெர்டிப்ரா இன் தி ஹியூமன் பாடி ஒயில் எரெக்டர் பைலேட்ரல் ஸ்டாண்டிங் போஸ்டர். ரெண்டு காலையும் நிற்கும் போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும், செகண்ட் சாக்ரல் வெர்டிப்ரால வந்து இருக்கும். ஹியூமன் பாடியில சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, செகண்ட் சாக்ரல் வெர்டிப்ரால இருக்கு. இங்கே தான் என்ன இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஹியூமன் பாடியில நம்ம நிற்கும் போத இட் வில் சேஞ்ச் வித் பொசிஷனல் சேஞ்ச். இப்போ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நம்ம நிற்கிறத பொறுத்து உட்கார்றத பொறுத்து வந்து இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. In human body, each and every segment of the body has its separate center of gravity and 2 or 3 segments together give the different center of gravity. இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹியூமன் பாடியில இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட்லயுமே வந்து ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இருக்கும். இப்போ அந்த 2 செக்மெண்ட் இல்லை 3 செக்மெண்ட்டை வந்து நம்ம சேர்த்தோம்னா அந்த இடத்துல வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து வேற இடத்த வந்து காட்டுன்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. இப்போ இது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், ஓகேவா. இப்போ இது ஒரு ஸ்கொயர் பாக்ஸு. இந்த ஸ்கொயர் பாக்ஸை சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும்.
இந்த ஸ்கொயர் பாக்ஸ் சென்ட்ரல் கிராவிட்டி எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். இப்போ இந்த 2 பாக்ஸையும் சேர்த்தோம்னா சென்ட்ரல் கிராவிட்டி எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இப்போ அதை தான் வந்து அங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஹியூமன் பாடின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு செக்மெண்ட்டு. இந்த செக்மெண்ட்டில் ஒரு சென்ட்ரல் கிராவிட்டி இங்கே இருக்கும். அடுத்து வேறு செக்மெண்ட்டில் இன்னொரு செக்மெண்ட்டில் சென்ட்ரல் கிராவிட்டி இந்த இடத்துல இருக்கும். இப்போ இந்த 2 செக்மெண்ட்டை சேர்த்தா சென்ட்ரல் கிராவிட்டி வந்து வேறு இடத்துல வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the arm, forearm and the hand will be having its own separate center of gravity, but the upper limb as a whole give some other center of gravity. இப்போ ஆர்ம், ஃபோராம், ஹேண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்னொன்றுக்குமே வந்து ஒரு சென்ட்ரல் ஆஃப் கிராவிட்டி வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து சொன்னால் அப்பர் லிம்ப், அந்த அப்பர் லிம்பில் வந்து சென்ட்ரல் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னா வேறு இடத்துல வந்து இருக்குன்றாங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம். பேஸ் ஆஃப் சப்போர்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. பேஸ் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னா என்னன்னா, அந்த பொருள் வந்து எவ்வளோ இடத்த வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோ அதுதான் வந்து பேஸ் ஆஃப் சப்போர்ட்னுவாங்க. இப்போ பேஸ் ஆஃப் சப்போர்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். பேஸ் ஆஃப் சப்போர்ட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பேஸ் ஆஃப் சப்போர்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. The stability is directly proportional to the base of support and inversely proportional to the center of gravity. வராங்க. ஸ்டெபிலிட்டி வந்து டைரெக்டாக வந்து பேஸ் ஆஃப் சப்போர்ட்டுக்கு வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஆனால் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு வந்து இன்வெர்ஸ்லியாக வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்படின்னா என்னன்னா, ஸ்டெபிலிட்டி அதிகமாச்சுன்னா பேஸ் ஆஃப் சப்போர்ட்டும் அதிகமாகும், ஸ்டெபிலிட்டி கம்மியாச்சுன்னா பேஸ் ஆஃப் சப்போர்ட்டும் வந்து கம்மியாகும். ஆனால் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்தாச்சு.